ஆ ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. இன்னைக்கு திருப்பாவை 8ஆம் பாசுரம். கீழ்வானம் வெள்ளென்றெருமைச் சிறு வீடு மெய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்துன்னை கூவுவான் வந்து நின்றோம் கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதிதேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவா வென்றாராய்ந்தருளேலோர் எம்பாவாய். இதில் என்னென்னா, 8வது பாசுரத்தில் காலங்காத்தால் எருமைகள் வந்து சிறுவீடு மேய்தல்னால் ஒரு பெரிய நிலத்துக்கு அந்த வீட்டை விட்டு வெளியே வந்த உடனே கொஞ்சம் புல் தரைகள் இருக்கும். முதல்ல எருமைகள் அங்கே தான் மேயும். அதுக்கு பிறகு தான் அவைகளை அந்த புல் தரைக்கு பெரிய இடத்துக்கு கூட்டிச் செல்வார்கள். அந்த மெய்வான் பரந்தனகான்னா அந்த புற்களை மேய்வதற்காக அந்த எருமைகள் அப்படியே நடந்து சென்று கொண்டிருக்கின்றன. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கார்த்தால பொழுது வந்துடுது. மற்ற பிள்ளைகள்லாம் எழுந்து பெருமாளை சேவிக்க போயின்னு இருக்கோம், நீராடிட்டு பெருமாளை சேவிக்க போயின்னு இருக்கோம். உன்னை எழுப்ப வந்தோம் கோதுகலமுடைய பாவாய். கோதுகலமுடைய பாவாய்னா குதூகலமாக இருக்கக்கூடிய பாவை. குதூகலமாக இருக்கக்கூடிய பாவைன்னா என்ன அர்த்தம்னா, யாருக்கு குதூகலம் வரும்? கவலை இல்லாதவர்களுக்கு தான் குதூகலம் வரும். கவலை யாருக்கு இருக்காதுன்னா, எல்லாவற்றையும் பகவானிடத்தில் சரணாகதி செய்து விட்டவர்களுக்கு கவலையே இருக்காது. அதைத்தான் அவ்வளோ அழகாக கோதுகலமுடைய பாவாயின்னு சொல்கிறா. எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை அப்படின்னு சொல்கிறோம். இந்த தேவாதி தேவன் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அது பகவத்கீதையில் எங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தா, தேவைஷ அல்லது தேவதேவ அப்படின்ற சொற்றொடர்களால் பெருமாளை வெளுத்து அர்ஜுனன் சொல்லும் பொழுது தெரிகிறது. கஸ்மாச்ச தேன நமிரன் மகாத்மன் கரீயசே பிராமணோ பியாதி கர்த்ரே அனந்த தேவேஷ ஜகன் நிவாச துவம் அக்ஷரம் சத் அசத் தத் பரம் யத் அப்படின்னு சொல்கிறேன். அதாவது சிலர் அதாவது பெருமானை சிலர் வணங்க மாட்டேன்றாங்க. ஏன் வணங்க மாட்டேன்றாங்க அப்படின்னு அர்ஜுனனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா உனக்கு எல்லையே கிடையாது. நீ எல்லா தேவர்களுடைய தேவாதி தேவனாக இருக்கிறாய். உலகமே அண்டமே உன் பாதங்களில் சரணடைகிறது. நீ அழிவு இல்லாத ஒரு உண்மை. அதாவது சத்துக்கும் அசத்துக்கும் தாண்டிய ஒரு விஷயம் பெருமாள். அழிவே இல்லாத ஒரு உண்மை. நீதான் தேவாதி தேவனாய் இருக்கிறாய், தேவர்களுடைய தேவனாய் இருக்கிறாய் அப்படின்னு சொல்கிறார். இது 11ஆம் அத்தியாயம், அதாவது விஸ்வரூப தர்சன யோகத்தில் சொல்கிறார். ஏன்னா விஸ்வரூபத்தை பார்த்துட்டு அர்ஜுனனுக்கு தெரிகிறது, இவ்வளவு பெரிய பராக்கிரமசாலியாக இருக்கக்கூடிய உன்னையும் வணங்காமல் சிலர் இருப்பார்களா அப்படின்னு சொல்கிறார். இன்னொரு இடத்துல பார்த்தா விபூதி யோகத்தில் 15வது ஸ்லோகத்தில் ஸ்வயமேவாத்மனாத்மானாம் வேத்தத்வாம் புருஷோத்தமாம் பூத பாவன பூதேஷ தேவதேவ ஜகத்பதே அப்படின்னு சொல்கிறார். அப்பவும் அர்ஜுனன் பகவானை விழிப்பதாக வந்திருக்கிறது. உன்னை நீ மட்டுமே அறிவாய். நீ எல்லாவற்றிற்கும் மேலானவன். நீதான் எல்லாவற்றையும் உருவாக்குபவன், எல்லாவற்றுக்கும் அதிபதி, தேவர்களின் தேவன், இந்த பிரபஞ்சத்துக்கே தலைவன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார்.
அதனால் எல்லா இடங்களிலுமே பார்த்தீங்கன்னா அர்ஜுனன் பகவானை அவருடைய சொற்களின் மூலம், பகவான் கொடுத்த கீதையின் மூலமாக பகவானை பற்றி புரிந்து கொண்டு அவரை தேவதேவன் என்று விളിக்கிறார். அந்த தேவதேவனை நாம் அனைவரும் சென்று சேவித்தால் அவன் நமக்கு அருள காத்து கொண்டிருக்கிறான். ஆண்டாள் ரங்கமன்னார் திருவடிகளே சரணம்.